என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா துரைமுருகன் தலைமையில தலைமைச் செயலகத்துல முக்கியமா ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிங்கக்கூடிய செய்தி நமக்கு வந்திருக்கு. சுட சுட வந்திருக்கிற அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துகிறது ஆசைப்படுறேன். துரைமுருகன் கூட வந்து நகைக்கடன், பயிர்க்கடன், குடும்ப தலைவிக்கு உரிமை தொகையை உயர்த்தி வழங்குதல், கல்வி கடன் ரத்து, இன்னும் சொல்ல சுய உதவி குழு கடன் எல்லாம் வந்து ரத்து கொண்டு செய்தியை சேகரிச்சு இப்ப வந்து தேர்தல் அறிக்கையில கொடுக்கறதுக்கான லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய செய்தி நமக்கு வந்திருக்கிற அடிப்படையில யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த செய்தியை பரிமாறுறதுல பகிர்ந்துகிறதுல சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடியில தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பொருளாதார நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சோ இப்ப அவசர ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேர்தல் நெருங்கிடுச்சு. தேர்தல் 23ஆம் தேதி ஏப்ரல் மாசம் வருது. வாக்கு எண்ணிக்கை மே மாசம் 4ஆம் தேதி நமக்கு வந்து வாக்கு எண்ணிக்கை கொடுக்க போறாங்க. தேர்தலில் அடுத்த நாற்காலியில உட்கார போடக்கூடிய முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுக்க போறக்கூடிய ஒரு செழிப்ப, ஒரு சந்தோஷத்தை நம்ம உண்டு பண்ணுவோம். அவங்க எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. நாமளும் நீங்களும் நினைச்சா மட்டும்தான் அந்த முதலமைச்சரை உருவாக்க முடியும். அந்த முதலமைச்சரா இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கிறவங்க நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல போனா தேர்தல் அறிக்கையை கொடுக்க போறாங்க. இப்ப இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாகத்துல துரைமுருகன் முக்கியமா வந்து பெரிய மூத்த தலைவர், அவர் கூட வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிஸ்கஷன்ல இருந்துட்டு இருக்காரு. லிஸ்ட் போட்டாங்க, 200 லிஸ்ட் போட்டிருக்காங்க, 200க்கு மேலேயே போட்டிருக்காங்க. அதுல வந்து 16, 17, 18, 19 லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிறு விவசாயிகள், ஏழை விவசாயிகள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க கூட்டுறவு வங்கியில வச்சிருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, பயிர்க்கடன், எந்த விவசாயிகள் நலிவடைஞ்சிருக்காங்க, எந்த கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்க வந்து பயிர்க்கடனா வந்து சிட்டாடங்க பத்திரத்தை வச்சு நகை வாங்கினாலும் சரி, நகையை அடகு வச்சு வாங்கியிருந்தாலும் சரி, 3 சவரன்ல 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, கல்வி கடனையும் சுய உதவி குழு கடன்களையும் ரத்து பண்ணலாம் அப்படிங்கிற எந்த விதத்தில் ரத்து பண்ணலாம் அப்படிங்கிறவருடைய மாஸ்டர் மைண்ட நம்ம IAS அதிகாரிகள்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2 நாள்ல சொல்லிடுவாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி நமக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நிறைய செய்திகள் வந்திருக்கிற அடிப்படையில அவங்க வந்து என்ன சொல்றாங்க, தென் மாவட்டங்கள் எல்லாம் நிறைய அலைகள் வீசிட்டு இருக்கு. அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடியில வந்து நம்ம வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை கேட்டிருக்கிறதாவும், இது பரிசீலனையில் இருக்கிற ப்ராசஸ்ல இருக்கிற அமைச்சருடைய தனியார் பிரிவுல சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வைக்கு இதை கொண்டுட்டு போறாங்க. அந்த பைனான்சியல் இயர் 2026 to 2031 வரைக்கும் அந்த ஆண்டுக்குள்ள நிதி நிலை எப்படி இருக்கும், பயிர்க்கடனை வந்து முதல்ல தள்ளுபடி பண்ணலாமா, நகைக்கடனை முதல்ல தள்ளுபடி பண்ணலாமா, கல்வி கடனை முதல்ல தள்ளுபடி பண்ணலாமா, சுய உதவி குழு கடனை தள்ளுபடி பண்ணலாமா, இல்ல நாளே ஒரே டைம்ல பண்ணிடலாமா, முதல் பட்ஜெட் தொடர்லயே நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் 1500 மகளிர் உரிமை தொகை உடனடியாக வழங்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதே சமயத்துல டிஸ்கஷன்லயே வந்து முதலிடத்துல இருக்கிறது வந்து மகளிர் உரிமை தொகை. நமக்கு மே மாசம் வரைக்கும் நமக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. ஜூன் மாசம் 15ஆம் தேதி 1000 ரூபாய்ங்கிறது 1500 ரூபாய் உயர்த்தி கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் எடப்பாடி வந்தாங்க 2000 ரூபாய் கொடுக்க போறாரு, கருணை தொகை 10,000 ரூபாய் கொடுக்க போறாரு. அதையும் நம்ம மறக்கல. நான் திமுகவுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நண்பு சொந்தங்களே, நீங்க வந்து கலங்கிடாதீங்க. நம்ம எந்த கட்சி நமக்கு ஆட்சி வந்தாலும் சரி, நம்ம அவங்க பின்னாடி நிக்க போறோம், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றதை நம்ம கேட்டு வாங்க போறோம், அதுங்கிறத மாற்று கருத்து இல்ல. சோ இப்போ சாலையோர வியாபாரிகள், ஏழை விவசாயிகள் இவங்க வாங்கிட்ட கூட்டுறவு கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணுமா, நடுத்தர மக்களுடைய கடனையும் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு. சோ பரிசீலனையில இருக்கிற அடிப்படையில கண்டிப்பா இது செய்யணும். இந்த ட்ரெண்டிங் தான் நமக்கு வெற்றி பெற்றுச்சு 2021 அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கிற அடிப்படையில, அன்பு தமிழ் சொந்தங்களே கவலைப்பட வேணாம். துரைமுருகன் மூத்த தலைவர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ண அடிப்படையில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பார்வைக்கு வந்த அடிப்படையில விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற விரைவில் நகம் அடுத்த மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல, 1 நாள்லயே 2 நாள்லயும் நல்ல செய்தி வந்துச்சுன்னா பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்லயும், செய்தி ஊடகம் மூலமாவும், யூடியூப் மூலமாவும், இன்னும் சொன்னோம்னா தொலைக்காட்சியில வரதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அறிவிக்கிறேன். கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல்லா அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. புதிய செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.